ஸ்போர்ட்ஸ் வேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎஸ் வச்சுக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். டெல்லிக்கு பறந்த எடப்பாடி பழனிசாமி, என்டிஏ தமிழக தலைமை அதிமுகவா அமித்ஷாவா? என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து ஓரிரு நாளில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கையை அறிவிக்க திட்டம். இன்று சென்னை வந்து நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை துவங்க இருந்த பியூஷ் கோயலின் பயணம் திடீர் ரத்து. பியூஷ் கோயல் சென்னை வருவதற்கான எந்த திட்டமும் இல்லை என மறுக்கும் நயினார் நாகேந்திரன். அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி 165 முதல் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட முடிவு செய்திருப்பதால் மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் சிக்கல் என தகவல். தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் கிளையாக அதிமுக மாறும் என இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து விமர்சித்த செல்வ பெருந்தகை. கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செஞ்சதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக டெல்லி போயிருக்கார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தலைமை வந்து அதிமுகவா அமித்ஷாவா? இந்த பொருளை தான் நாம் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். ஆர்டிஎக்ஸ் ராப் என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். இன்று சென்னை வந்து நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்க இருந்த பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலின் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இன்று திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். பாஜகவுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக சற்று நேரத்தில் டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து ஓரிரு நாட்களில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கையை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிற நிலையில் 165 முதல் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட முடிவு செய்திருப்பதால் மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பதாகவும், இது தொடர்பாக ஏற்கனவே இருமுறை அதிமுகவோடு பியூஷ் கோயல் பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லாத நிலையில் இபிஎஸ்ஏ அமித்ஷாவை சந்தித்து பங்கீட்டை இறுதி செய்ய போகிறார் என சொல்கிறார்கள். அப்படியானால் இரு கட்சிகளும் நியமித்த பேச்சுவார்த்தை குழுக்களின் பங்கு என்ன? தமிழக என்டிஏ கூட்டணியின் தலைவர் இபிஎஸ் என்று அமித்ஷாவை சொன்ன பிறகும் ஒவ்வொரு முறையும் இபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழக என்டிஏவின் அறிவிக்கப்படாத தலைவர் அமித்ஷாவா என்ற கேள்வியில் தன் விவாதங்களை முன்வைக்கிறது இந்த ஆர்டிஎக்ஸ். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. நம்முடைய கூட்டணி சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். The next government of Tamil Nadu, an NDA government. அமித்ஷா அவர்களால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும். तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க, யாருக்கு தலைமை? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है. அதிமுக கூட்டணியில பாஜக கூட்டணி அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அது உறுதியா யாரும் சொல்ல முடியாது. டீலா நோ டீலான்னு வச்சிருந்துருக்கலாம், டெல்லி டீல்னு வச்சிருக்காங்க. ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். சென்னைக்கு வரவிருந்த பியூஷ் கோயல் பயணம் ரத்தானது ஏன்? எடப்பாடி திடீரென டெல்லி சென்றது ஏன்? எஸ் இல்லை, என்னென்னா பியூஷ் கோயல் வர்றது அதிகாரப்பூர்வமாகவோ இல்லை நம்ம சோர்சஸ்ட்டை கேட்குறப்பவோ அவருடைய பயணம் இன்றைக்கி எதுவும் திட்டமிடல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி அவர்கள் திடீரென டெல்லி சென்றது ஏன் அப்படின்றது, தேர்தல் நேரம் நெருங்கி வருகிறது, கூட்டணி தலைவர்கள் அவங்க பேசலாம், இதில் தொகுதி பங்கீடையும் தாண்டி அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன, நகர்வுகள் எப்படி அமைக்கணும் அப்படின்றத பேசலாம். இன்னொன்று வந்து அங்கே மத்தியில் அவங்க ஆட்சியிலும் இருக்கிறதுனால நாட்டில் வந்து இன்னும் பிற விஷயங்களையும் அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணிக்காக இங்கேருந்து அவங்க ரொம்ப பரஸ்பரமாக இருக்கனால போய் பேசுறது, ஒவ்வொரு தடவையும் அவர் போகிறாரு அப்படின்றதுக்காகவே அதை
கேள்விக்குள்ளாக்கணுமா அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஸோ அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, மற்ற கூட்டணிகள் இருக்கிற மாதிரி எந்த பூசலும் எந்த விவாதங்களும் இல்லாமல் தலைமை மட்டத்திலேயே பேசுகிறனால ஒரு கூச்சல் குழப்பம் இல்லை, ஒரு இறுதியான ஒரு முடிவு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சிகளோட போஸ்டர்கள், ஃப்ளெக்ஸ் பேனர்கள், கட்சிகளோட அறிவிப்புகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் இருக்கிற போது முதல்ல என்ன போடுவாங்கன்னா அந்த கட்சியினுடைய பதவியை முதல்ல போட்டுட்டு 2வது பதவியை வந்து அமைச்சர் பதவியை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோகுலேந்திரா இருக்காங்க, மகளிரில் இருக்காங்க, அதே நேரத்தில் அவங்க ஒரு வணிக வரித்துறை அமைச்சராகவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோகுலேந்திரா மகளிர் அணி செயலாளர், அதற்கு பிறகு வந்து வணிக வரித்துறை அமைச்சர்னு போடுவாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சியில் இருப்பதை விட கட்சியில் இருக்கிற பதவி ரொம்ப பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி வந்து ஆட்சிங்கிறது வந்து துண்டு, கட்சிங்கிறது வந்து வேட்டி. அடிப்படையில் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆளுமையை தங்களுடைய கட்சியை எப்படி நிலைநிறுத்தியிருக்காங்கன்னா அதிகாரம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் கட்சிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் திமுக அதிமுக 2 பேருமே தனது கட்சிகளை வளர்த்துருக்குறாங்க. அப்படி தான் அது தொடர்ச்சியாக அவங்க நிர்வாகிகள்லேருந்து தொண்டர்கள்லேருந்து எல்லோருக்குமே அந்த லைனப்பை நம்மளால் பார்க்க முடியும். அதிமுகவில் இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு அமித்ஷாவை போய் பார்க்க போகிறது தவறா அப்படின்னு கேட்டால் அது சரியானதுன்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாட்டி கூட அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தலைவரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவர்கள் தங்கள் தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிற அஇஅதிமுகவை ஒரு பெரும் இயக்கமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டி இந்த இயக்கம் இந்த மாநிலத்தில் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாநிலங்களவையும் தமிழ்நாட்டுக்கு திமுகவும் அதிமுகவும் இங்கிருந்து அனுப்பும் அப்படிங்கிறது இந்த தலைவர்களுடைய வல்லமை, என் தலைவர்களோட ஆளுமை, என் தலைவர்களோட பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டியை தூக்கி முன்னாடி வைக்கிற போது அந்த பர்சனாலிட்டியிலிருந்து நாம் ஒரு எலெக்ஷன் அணுகுமுறையை, அந்த பர்சனாலிட்டியிலிருந்து ஒரு பேச்சுவார்த்தையை அணுகிற போது கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் இவர்களுடைய ஆளுமை வரிசையில் நம்ம இன்னொரு தலைவரை வைக்கிறது தவறு. அந்தந்த ஆளுமைகளுடைய வளர்ச்சியின் அடிப்படையில், போக்கின் அடிப்படையில் தான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். ஜெயலலிதா போலவோ எம்ஜிஆர் போலவோ எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட காலமாக தலைவர்களாக இருந்தவர்களாகவோ இல்லை. அவர் ஒரு கிளைக்கழக செயலாளர்லேருந்து மாவட்ட கழக செயலாளர்லேருந்து படிப்படியாக மேலே உயர்ந்து வந்திருக்கிறார். தனக்கு கிடைச்சிருக்கிற அதிமுகவோட பொதுச் செயலாளர்கிற பதவியை தக்க வைப்பதும் அந்த தக்க வைக்கிற பதவி வாயிலாக இந்த இயக்கத்தை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கூட்டணியில் எந்த பேச்சுவார்த்தையும் சங்கடம் இல்லாமல் தீரணும், எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. இங்கே வர பியூஷ் கோயல்கிட்ட நம்மளால் பேச்சுவார்த்தை பண்ணி அதை ஒருவேளை முடிவு எட்ட முடியும்னாலும் பரவாயில்ல, நாம டெல்லிக்கு போய் அமித்ஷாட்ட பேசி அந்த பேச்சுவார்த்தையை முடிவு செஞ்சிடணுங்கிற ஒரு புள்ளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கு. அதிமுகவோட தேர்தல் பங்கீட்டை முடிவு செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை முறை டெல்லிக்கு போனாலும் அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அவர் அங்கே போய் அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சுட்டு வராரா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற வேண்டிய கேள்வி. ஆமாம், கடந்த கால வரலாறுகளில் அந்த பக்கம் திமுக திரும்பி பார்த்தா 2011 என்னன்னா இப்போ வந்து 2 தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது, கூட்டணி இருக்குது, தேர்தலை சந்திக்க போகிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க, இது இப்படி கடந்து போகலாம். ஆனால் 2011 அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக் தான். ஜனவரியில் இவங்க அங்கே போவாங்க, பிப்ரவரியில் இங்கே ரைடு வரும், மேலே கீழே பேசுவாங்க. என்னன்னு கேட்டால் அதுக்கான வந்து அப்படியெல்லாம் கூட தொகுதி பங்கீடு நடக்கும். அதுக்கப்புறம் மார்ச்சில் 15 இல்லை எங்கள் அமைச்சர்கள்லாம் பதவி விலகுவாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும். அதுக்கு நடுவில் 3 நாளில் அவங்க கேட்ட இடங்கள் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? ஏற்கனவே கொடுத்த கூட்டணிகளுக்கான இடங்கள்லேருந்து ஒன்னொன்று பறித்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும். இதுக்கு வந்து இங்கேருந்த மு.க. அழகிரி, தயாநிதி மாறன் எல்லாம் அங்கே டெல்லிக்கு போய் பிரணாப் முகர்ஜி, அன்னைக்கு பொதுச் செயலாளர் இருந்த குலாம் நபி ஆசாத் இவங்கெல்லாம் பேசி சோனியா காந்தி வீட்டுக்கு வெளியில் தான் இதை கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்க இவ்வளவு திடமாக இருந்து தான் கூட்டணி அப்போ நடத்துனாங்க, அப்படியே பராக்கிரமமான ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அதிமுகவை நோக்கி அதிமுக கூட்டணியில் எதுவுமே பேசுகிறதுக்கு வாயில் அவுள் போட்டு மெல்றதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் இங்கேருந்து போகிறாரு பேசுகிறாரு, அங்கே போய் பேசுகிறாரு அப்படின்றது. இன்னொன்று, அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தக்க வைக்கிறது அப்படின்றது தொடர்ந்து இங்கே வந்து பேசுபொருளாயிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக உயர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அப்பா அவருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இல்லைன்னா அடுத்து நீ தான் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் வழி விட்டுட்டு போல. இருக்கிறதெல்லாம்
ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படி தான் போட்டியெல்லாம் தாண்டி வந்து தான் நிற்கும். நின்று கட்சியை இந்த முறை எப்படி வெற்றிக்கான எது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றதுல அவங்க ஈடுபடுறாங்க. இது எல்லாத்தையுமே எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்றதுல விமர்சிக்கிறவங்க ஆப்போசிட்டில் ஆமாம் அது அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க காது கொடுக்கல, அதுக்கெல்லாம் அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவர் பொருட்டாவே நினைக்கல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. போகிறாரு, அவங்க கூட்டணிக்கு என்ன வெளியோ அதை பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் பல கேள்விகள் நாம் இப்போ பேசுகிறதெல்லாம் கூட அவர் ஏற்கனவே பதில் சொன்ன கேள்விகள் தான். அதனால் அதை நாம தான் வந்து விவாதத்துக்காக திரும்ப திரும்ப பேசிக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அவங்க தரப்பில் அவங்க சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமையே வந்து திமுகவுக்கு இருக்கா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. 2011 நீங்கள் பண்ண கதையெல்லாம் பேசுனா இன்னைக்கு அதிமுக பாஜக அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. பாஜக ஒன்றும், அதாவது கூட்டணி பேசுறதுக்கு இவங்க 2 பேர் தான் போய் வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீடெல்லாம் பேசுறதுக்கு அங்கேருந்து ஈடு எல்லாரும் வந்தாங்க. அந்த மாதிரி இங்கே யாரும்லாம் வரலை. தலைவர்கள் போகிறாங்க வர்றாங்க பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் திமுக எப்படி மிரட்டி உருட்டி கைக்குள்ளே வச்சு இடத்த 63 நாயன்மார்களாக மாறினாங்களோ அந்த மாதிரி இங்கே எந்த வேலையும் நடக்கலை. அவங்க ஒரு இணக்கமான சூழலில் பேசிக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு நாம் எவ்வளோ மறுத்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரிசமமான பங்கு இருக்குது. தமிழ்நாட்டோட சமூக நல திட்டங்களில் தமிழ்நாட்டை மேலே கொண்டு வந்ததில் 2 ஆட்சிகளுக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், மேலே இருக்கிற யூனியன் கவர்மெண்ட்டை எந்த புள்ளியில் நாம் எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிமுகவோட கூட்டணி பங்கீட்டுக்காக ஒவ்வொரு முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போவது என்பதை நான் ஒருபோதும் குறையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குறாரு, எவ்வளவு தொகுதிகளை குறைவாக ஒதுக்கி தேசிய கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடப்பாடி வச்சிருக்கிறாருங்கிற எண்ட் ரிசல்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஒருவேளை நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வருது, எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் ஆகிறாரு, இந்த சூழல்ல ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்கள்ல முடிவெடுக்கிற போது இதே மாதிரி உள்துறை அமைச்சர் கூப்பிட்டாருன்னு முதலமைச்சர் இங்கிருந்து கிளம்பி போறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டை டெல்லிக்கு எழுதி கொடுத்திருக்கிற அடிமை சாசனம். இந்த புள்ளியில தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவும் அதிமுகவும் தனது கட்சி பதவியை முதல்லையும் அமைச்சர் பதவியை 2ஆவதும் போடுவாங்கன்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் 100 முறை கூட தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகட்டும், உட்கார்ந்து பேசட்டும், தாராளமாக அவங்க தேர்தல் தொகுதி பங்கிட்டு அங்கேயே நிறைவு செய்யலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இதே மாதிரி பாஜக சம்மன் அனுப்பி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டெல்லிக்கு போவார் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியின் காலடியில் வைக்கிறதுக்கு சமம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றம், இன்னும் சொல்ல போனால் திமுகவோட இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அரசு, இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசு ஒருபோதும் செய்ய துணியாத ஒன்று நான் நினைக்கிறது, தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உண்டாக்கியே தீர்வது. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற விடலை, திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்று இடங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது. சில மதவெறி குழுக்கள் நாங்கள் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல தான் விளக்கு ஏற்றுமோன்னு சண்டை போடுகிற போது சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் உடனே அங்கே போய் விளக்கு ஏற்றணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு செய்ய மறுத்து நாங்கள் மன்னிப்பு கூட கேட்போம், காலில் கூட விழுவோம், ஆனால் நீங்கள் சொல்கிறத செய்ய முடியாதுன்னு 144 தடை உத்தரவு போட்டு அன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய மதக்கலவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எடப்பாடி ஆட்சியில் நடக்கிற போது ஒரு ஃபோன் காலில் எடப்பாடி நீதிமன்றம் சொல்லிருச்சு, அதனால நான் தர்கா பக்கத்தில் விளக்கேற்ற அனுமதிச்சேன்னு சொன்னாலோ, ஒருவேளை அவர் அனுமதிக்க மறுத்தாலோ, உள்துறை அமைச்சகத்திலிருந்து முதலமைச்சர் டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்னால் டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொல்லுகிற ஆளுமையும் அதற்கான மக்கள் ஆதரவும் கட்சி பலமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதாங்கிற கேள்வியை ஒவ்வொரு முறை அவர் எலெக்ஷனுக்காக சீட்டுக்கு டெல்லிக்கு போகும்போது நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கான தேவை இருக்கிறதானா இருக்கிறது. அது ஒரு நல்ல பிரதானமான எதிர்கட்சியாக திமுகவுக்கு சவால் விடும். ஆனால் அது ஒரு தேசிய கட்சியை, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாடு இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்காக எந்த இடத்துல எந்த புள்ளியில தன்னோட எதிர்ப்பை தெரிவிப்பார்னு பார்க்கிற போது இந்த பர்சனாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிற வட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இதே மாதிரி நாளைக்கு டெல்லிக்கு போனார்னா
தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் சொல்வதற்கு கூட எதுவுமே இல்லாமல் போகும். அந்த அடிப்படையிலையும் அந்த கூறுகள்லையும் தான் இந்த டெல்லி பயணம்ங்கிறது நம்முடைய திராவிட ஐடியாலஜிலிருந்து முழுக்க விலகி நிற்கிற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்னன்னா இப்போ இவங்க மத்தியில் இருக்காங்க, இவங்க கூட்டணியில் இருக்காங்க. டெல்லி போனால் ஆட்சிக்கு அப்புறம் டெல்லிக்கு போனாலே கேள்வியா 2009 அப்போ நீங்கள் எதுக்கு அங்கேருந்து கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு போனார்? 2011 ஜனவரியில் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டு இப்பயும் இது தொடரும்னு ஏன் அவர் டெல்லியில் போனார்? ஸோ என்னன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போயிருக்காங்களான்னா முன்பும் போயிருக்காங்க, இப்பயும் போயிருக்காங்க. அப்போ அவங்களும் மத்தியில் இருந்தாங்க, இவங்க எங்கள் மாநிலத்தில் இருந்தாங்க. அதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் சிஎம் இல்லாமல் இருந்தீங்களா? அதை தாண்டி இங்கே மாநில நலன் சார்ந்து 2009 அங்கே இலங்கையில் அவ்வளோ நடந்த விஷயம், நீங்கள் அங்கே கூட்டணியில் இருந்தீங்களே, நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? அதை தாண்டி உங்களால் கூட்டணியில இருந்து வெளிவர முடிந்ததா? எதிர்ப்பை எந்த அளவுக்கு காமிச்சிங்க? இதை தாண்டி நீட் இன்னைக்கு விளக்கு வாங்கிடுவோம், எங்களுக்கு ரகசியம் தெரியும், இவ்வளோ பல வித்தைகளை கட்டுறீங்க. அன்னைக்கு ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தான். இன்னும் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் பல இதுக்கு எதிராக குரல் எழுப்பினதில் துவக்க புள்ளியே திமுக காங்கிரஸ் அங்கே இருந்தப்போ, இவங்க அங்கே அமைச்சரவையில் இருந்தப்போ தான். என்னன்னா திமுக காங்கிரஸ் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் அதிமுக நீங்கள் என்ன தீர்வு வாங்கி தருவீங்க அப்படின்னு இங்கே கேட்பாங்க. ஆரம்பிச்சு வைக்கிறதே இவங்க. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மட்டும் அதிமுகவாகவே இருக்கும். இன்னொன்று நாளை பின்ன முதலமைச்சர் ஆனாலும் இவர் டெல்லி போனால் தவறு இல்லைங்க. போவார், மாநில நலன் சார்ந்து போவார், பேசுவார். இதற்கு முன்னாடியும் பல தருணங்களில் மாநில நலன் சார்ந்து முன்னாடி முதலமைச்சராக இருந்தப்போவையும் அவர் போயிருக்காரு, பேசியிருக்காரு. அதே மாதிரி அவங்க 2009 அந்த காலகட்டத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ அவங்க போயிருக்காங்க. ஆனால் மாநில நலன் சார்ந்து போனாங்களா, தங்கள் மக்கள் நலன் சார்ந்து எந்த துறையை வாங்குறதுக்குன்னு போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் திமுக தன் மக்கள் நலன் சார்ந்து போவாங்க. இங்கே மாநில நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் போவாங்க. அதில் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க, சில விஷயங்களை பேசுறதுக்கோ இங்கே சந்திரபாபு நாயுடு அங்கே போலியா, இல்லை இன்னும் பிற கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போலியா, இது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் இயல்பாக நடப்பதையே அங்கே விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்றதுக்காக ஐயோ போகிறாங்களே அப்படின்னு பேசுறதுல அபத்தம். அப்பனா சென்ற காலங்களில் நீங்கள் அங்கே போனது இல்லையா, பேசினது இல்லையா? அதாவது உங்கள் நலன் சார்ந்து பேசுவதற்கே நீங்கள் போகிறீங்கன்னா இங்கே மக்கள் நலன் சார்ந்து போகிறதுல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். பாஜகவோட கொள்கைகள்ல இருந்து அதிமுக எந்த புள்ளியில வேறுபடுறாங்க? பாஜக சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று போட்டு அங்கே பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப மோசமாக சித்தரிக்கிற போது அங்கிருந்து எழுந்து வரக்கூட முடியாத அளவுக்கான கூட்டணி கைகள் கட்டப்பட்ட இடங்கள்ல அதிமுக இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவோட சூழ்நிலையை ஒரு அதிமுக தொண்டனா, ஒரு அதிமுக நிர்வாகியோட மனநிலையிலிருந்து யோசிக்கிற போது காங்கிரஸ் திமுகவோட போயிடுச்சு, அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாஜக பாமக தான், அவங்களோட தான் தேர்தலை சந்திக்க முடியும். வெற்றி தோல்விகளை தாண்டி பல ஆண்டுகளாக தேர்தலை பார்த்த அதிமுகங்கிற இயக்கம் இந்த தேர்தலையும் சந்திக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற தேர்தல்களை இல்லாத ஒன்றாக பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்றியே தீர்வது. பக்கத்தில் கேரளாவில் திருவாண்டரம்ல கூட ஒரு எம்பி வந்துட்டாங்க, ஒரு மேயர் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அதை ஏதோ ஒரு வகையில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் யூனியன் கவர்மெண்டோட கொள்கைகளை அமல்படுத்துறதாகட்டும், தமிழ்நாட்டில் எழுகிற குறைந்தபட்சமான மதக்கலவரங்கள்ல சென்சிட்டிவான விஷயங்கள்ல பாஜகவை கண்டிக்கவும் முடியாம, அவங்க திணிக்கிற மும்மொழி மாதிரியான விஷயங்கள்ல பெரிய லெவலில் எதிர்ப்பும் செய்ய முடியாத ஒரு இருதலை கொள்ளியா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதை அதிமுக தொண்டர் மனநிலையிலிருந்து பார்க்கிற போது தமிழ்நாடு அதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்களே பதட்டத்தில் இருக்கீங்க, நீங்களே ஊசட்டத்தில் இருக்கீங்க, நீங்க கட்சியை காப்பாத்திட்டு வாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுவது குறித்து பிறகு பார்க்கலாம்ங்கிற மனநிலையில தான் தமிழ்நாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு எழுந்திருக்கிற 2வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இல்ல இதுலயே நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு நெல்சன். என்னன்னா இந்த அதிமுக தொடர்பாக நீங்களும் பல கேள்விகளை வைக்கிறீங்க, அது பல தரப்புல இருந்து நீங்களும் அவங்க சொல்ற பதிலை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் வேற என்ன பண்றது, இதானே நரேட்டிவ், அதை பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுறீங்க. இன்னொன்னு ஏதோ பாஜகவுக்கு இவங்க தான் முதல் முறையா சட்டப்பேரவையிலையும் அங்கேயும் வந்து பிரதிநிதித்துவத்தை வாங்கி தர மாதிரியே நீங்க சொல்றீங்க. 2001 யாரு கூட கூட்டணியில இருந்து பாஜக சட்டப்பேரவைக்குள்ள போச்சு? பாஜகவுக்கு உறுப்பினர்களை அப்ப ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அப்ப திமுக ஏற்படுத்தி கொடுக்கலையா? அவங்களோட கூட்டணியில் நின்று தானே அங்க வந்து எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இன்னைக்கு நீங்க எதிர்க்கக்கூடிய ராஜா முதற்கொண்டு அன்னைக்கு யார் வந்தாங்க சட்டப்பேரவைக்குள்ள? அது யார் கூட்டணியில்? அதிமுகவா கொண்டு வந்துச்சு. அதற்கு முன்னாடி அந்த கலைஞருடைய பீரியட்ல அவங்க தானே கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்களோட கூட்டணியில இருந்து வந்தவங்க தானே. இன்னொன்னு வந்து என்னன்னா இவ்வளோ இருந்தாலும் அவங்களோட கூட்டணியில் நின்று களம் காண வேண்டிய கட்டாயமா? காங்கிரஸ் உங்களை வந்து பாருன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, ஏன் கூட்டணி விட்டு வெளியே போ, இத்தனை
இத்தனை பேர் வச்சுருக்கீங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் எலெக்ஷனுன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல வந்து திராணி இல்லை? ஏன்னா விட்டுட்டா வெற்றி வாய்ப்பு போயிடும் அப்படின்ற கணக்கில் அவங்க எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் கூட வச்சுக்கிட்டீங்க, எத்தனை முறை பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கடைசியில் அவங்க நினச்ச மாதிரி கூடுதலான தொகுதிகளையும் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா அவங்க பக்கம் பண்ணால் அது கூட்டணி, அது வந்து அவங்க அவ்வளோ சமாளித்து பெருந்தன்மையாக அவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டாங்களாம். இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ரொம்ப மரியாதையோடு ரெண்டு தரப்புலையும் நடந்துக்கிட்டாலும் இங்கே பிரச்சனை இருக்குது, பிணக்கு இருக்குது, என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்கிறது. ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க பண்ணனால எங்கே அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்களோ அப்படின்ற அந்த சந்தேக பார்வையில் இந்த கேள்வியும் இந்த நரேஷனும் செட் பண்ணப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இரண்டு சுற்று பேச்சுவார்த்தையில் அதிமுக பிடி கொடுக்காததுனால பேச்சுவார்த்தையிலேருந்து விலகினாரா பியூஷ் கோயல்? நயினார் பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேச்சுவார்த்தை தொடங்குறதா இருந்தது. தப்போ வந்து அவருடைய பயணம் வந்து ரத்தாயிருக்கு. இபிஎஸ் வந்து இப்போ டெல்லிக்கு புறப்பட்டிருக்காங்க. என்ன சார் எப்படி இருக்கு? மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி இங்கே வருவதாக எந்த செய்தியும் கிடையாது. ஏன்னா நான் நேற்று உங்களை பார்த்துருக்கிறேன், இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் அங்கே தான் இருக்கிறேன். அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. நேற்று மாலையிலும் நானும் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேசுவேன். நேற்றும் கேட்டீங்க, அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்றைக்கி மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இபிஎஸோட அதான் திடீர் டெல்லி பயணத்துக்கு என்ன காரணம் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்குது? சீட் ஷேரிங்கில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா இல்லை சுமூகமாக போயிட்டு இருக்கு? எந்த இஷ்யூஸும் சீட் ஷேரிங்கில் கிடையாது, எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு. சீட் கேட்குறோம் சார். என்னங்க? பாஜக தரப்பில் எத்தனை சீட் கேட்டுக்கிறோம்? இல்லை, இதுவரை அது முடிவு பண்ணலை. இப்போ நான் சென்னைக்கு போன பிறகு தான் அதை பற்றி முடிவு பண்ணுவோம். நீங்கள் என்னைக்கு சென்னை போகிறீங்க சார்? நான் டைம் சாயங்காலம் போகிறேன். இப்போ திமுக காங்கிரஸ் அதாவது 28 சீட் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸை விட அதிகமாக பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து அதிக சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி அவங்க எத்தனை சீட்டு யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் சீட் வாங்கணுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் என்னங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்காங்க. வந்து உடனே வந்திருக்கீங்க, யாரை மீட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிளான் சார்? வந்து உடனே வந்திருக்கீங்க, யாரை மீட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிளான் சார்? ஸோ இதுதான் அதிமுகவிடம் தொகுதிகள் கேட்டால் பாஜக இல்ல, இன்னும் செகண்ட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணல. இரண்டு சுற்று கோயல் வந்து ஒரு ஏறக்குறைய யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இந்த ரெண்டு சைடில் இருக்கிற விஷயங்களை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ரொம்ப தன்மையான ஆள் ஆக்சுவலாக பியூஷ் கோயல். இதுக்கு முன்பாக பல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவுடனான கூட்டணி ரொம்ப சுமூகமாக நிறைவு செஞ்சுருந்தார். அதன் அடிப்படையில் தான் பியூஷ் கோயலுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலாக அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு. அவர் ஒரு மாதம் இங்கே அங்கிட்டு போயிட்டு வந்தார். ஆனால் அது வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறனால திரும்ப பியூஷ் கோயலை அப்பாயின்ட் பண்ணாங்க. பியூஷ் கோயல் வந்துமே அவரால் இந்த முடிவை எடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான், அதிமுக ரொம்ப கராராக இருக்காங்க. அதிமுக தன்னுடைய தொகுதி பங்கீட்டில் பாஜக கேட்கிற அவங்களோட அபிலாஷைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல இல்லை. இந்த முறை அதிமுக குறைந்தபட்சம் ஒரு 170 தொகுதிகள்லையாவது ரெட்டையிலை கிளம்பிறக்கணுங்கிறதுல எடப்பாடி ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் பியூஷ் கோயலுக்கு அவர் டஃப் கொடுத்துருக்கலாம். பியூஷ் கோயலால் முடியலை அப்படிங்கிறனால நேரடியாக தலைவர்களுக்குள்ளேயே இதை பேசி பார்த்து தீர்வு செஞ்சிடலாங்கிறனால அவங்க போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, மற்றபடி பியூஷ் கோயலோட முயற்சிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைக்கிற புள்ளியில் அது வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அமமுகவை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்ததில் பியூஷ் கோயலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம்ங்கிற பல நிபந்தனைகளுக்கு பிறகு அட்லீஸ்ட் நீங்கள் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 அண்ணாமலை தலைமையேற்று நடத்திய போது அந்த என்டிஏ கூட்டணி ஒரு 18% வந்ததுன்னா அதுக்கு பாமக, அமமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அந்த அடிப்படையில் என்டிஏவோட லாயல் பார்ட்னராக டிடிவி தினகரன் இருந்தனால அவரை எப்படியாவது இந்த முறை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறதுல பியூஷ் கோயல் ஒரு பெரிய லெவலில் முன்னகர்த்தினார். அது சாத்தியமாயிடுச்சு. பியூஷ் கோயலோட வெற்றிங்கிறது வந்து அமமுகவை எந்த சிக்கலும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் சேர்த்தது. மதுராந்தகம் மேடையில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், மோடி இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்றுனதுங்கிற அந்த புள்ளி வரைக்கும் பியூஷ் கோயலோட பயணம் வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். நயினார் பேசின இன்னொரு பைட்டும் இருக்கு, பார்த்துட்டு பேசலாம். இன்னும் 2 தினங்களில் மத்திய அமைச்சர் வருவதாக இருக்கிறது. வந்த உடனே எந்த பேச்சு நாளை வருவதற்கான வாய்ப்பு இல்லையா?
அது சொல்ல முடியாது. உடனே கூட புறப்பட்டு வரலாம், ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வரலாம். எப்போ வந்தாலும் உடனடியாக பேச்சுவார்த்தை. அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டெல்லி சென்றிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றி கேட்கிறார். இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன? ஏற்கனவே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தமிழகத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல திடீரென இந்த பயணம் மேற்கொள்றாரு. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இங்கே தான் நடத்தணும் அப்படின்னு இல்லை, எங்கே வேணாலும் நடத்தலாம் இல்லையா? அதனால் இங்கே வரும்போது பீஸ் கோயிலுக்கு இங்கே வருவாங்க. அமித்ஷாஜி அவர்களை வேறு விதமாக வேறு காரணங்களுக்கும் சந்திச்சுக்கலாம். பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு சிக்கல்களுக்கு அதிமுக விருப்பப்படுற தொகுதிகளே பாஜகவும் விருப்பப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. இல்லை, இதை கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? இவங்களே விருப்பப்படுகிற தொகுதியில் கேட்குறதுல எந்த விதமான தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஒரு நிமிஷம், அண்ணாமலை கண்ணு முன்னாடி எனக்கு வந்து போகிறாரு. இந்த இடத்துல நான் அவரை மிஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஓகே. எஸ், கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 சுற்று பேச்சுவார்த்தையில் அதிமுக பிடி கொடுக்காதனால பேச்சுவார்த்தையிலேருந்து விலகினாரா பியூஷ் கோயல்? அவர் விலகிட்டதா இந்த இடத்துலையே சொல்லலை. அதே மாதிரி அவர் வருவதற்கான திட்டமிடலும் இல்லை அப்படின்றதா நயினார் அவர்கள் பேசியிருந்தார். இன்னொன்று வந்து இந்த முறை எஸ் சொன்ன மாதிரி திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரும்பான்மை இடங்களில் அவங்க போட்டியிடணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதில் தீர்க்கமாக இருக்கிறதா காட்டுது. இன்னொன்று டிடிவி தினகரன் அவர்களை உள்ளே கொண்டு வந்ததில் என்ன கணக்கு அப்படின்றப்போ, அதாவது சென்ற முறை 2021 பார்த்துருந்தோன்னா அன்னைக்கு டிடிவி அவர்கள் இதுக்குள்ளே இருந்திருந்தார், இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருந்தார் அப்படின்னா மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அதிமுக வந்திருக்கக்கூடும். 3வது முறையாக ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக அப்படின்ற பெருமையை ஏற்கனவே எம்ஜிஆர் நிகழ்த்தினார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி நிகழ்த்தி இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஏதோ விட்டு போனது, அந்த கால்குலேஷன்லாம் சரி பண்ணணும் அப்படின்றனால இந்த முறை எடப்பாடி அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவில் எந்த டேர்ம்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரியே கட்சிக்கும் பாதிப்பு இல்லாமல், தன்னுடைய கூட்டணிக்கும் பாதிப்பு இல்லாமல், வெற்றி வாய்ப்புக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு கணக்கை நகர்த்தி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்று நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, பாஜகவோட நிர்பந்தத்திலையா இல்லை பாஜக சொல்கிறத இவர் கேட்டு நடக்கிறாரு அப்படின்னா, அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் இங்கே இல்லை, அவருக்கு வேறு வாய்ப்பே இல்லாமல் திமுகவுக்கு போயிட்டாரு. சசிகலா அவர்களுக்கும் இங்கே வாய்ப்பு தரப்படலை. அப்போ அழுத்தத்திற்கு அடிபணிகிறார் அப்படின்னா இது எல்லாமே உள்ளே வந்திருக்கணும். அது எதுவுமே நடக்கலை. அவர் நினச்சி அவர் எது தனக்கு வேணும் வேணான்ற முடிவெடுக்கிறாரோ அதுதான் நடந்திருக்கு. அதனால் இங்கே நகர்த்துறதும் அதை நடத்துறதும் எடப்பாடியாக தான் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று நயினார் அவர்கள் சொல்கிறப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ முடிவு இதாகும் அப்படின்றப்ப தொடர்ச்சியாக நான் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்புலாம் பார்க்குறேன். இதே மாதிரி திமுக அங்கே காங்கிரஸ் இடையில் பிணக்கு போயிட்டு இருந்தப்போ அங்கே நடந்த மாநில தலைமையோட செய்தியாளர் சந்திப்பு இதே ஒப்பிட்டு பார்த்தோன்னா இங்கே உயர்மட்டத்திலான தலைவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதாவது எதுனாலும் அங்கே கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் கனக்கச்சிதமாக இங்கே பேச்சுவார்த்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத இவங்க அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இவர் வந்து அங்கே சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக நடக்குது, அதெல்லாம் தலைவர்கள் பார்த்துப்பாங்க, அங்கே தலைவர்கள் கேட்பாங்க, இங்கே கொடுப்பாங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது சமாளிப்புக்கும் ஆளாக வேண்டிய அவசியம் நயினாருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தலைவர்கள் உயர்மட்டத்தில் பேசி அவங்களே ஒரு சுமூகமான முடிவு எடுத்துடுறதுனால அது ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். அதிமுகவிடம் தொகுதிகள் கேட்டால் பாஜகவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று கூட்டணி கட்சிகளுக்கு இபிஎஸ் பதில் சொல்றது ஏன் அப்படின்ற கேள்வியோட ஏசி சண்முகம் அவர்களுடைய பைட் இருக்கு, பார்த்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்துக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரை அரசியல் ரீதியாக தொகுதி கூட்டணி பற்றி, தொகுதியுடைய நிலவரங்கள், தேர்தலுடைய நிலவரங்கள், வசதி வாய்ப்புகள், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், இவையெல்லாம் ஒரு 15-20 நிமிடம் அரசியல் ரீதியாக பேசிவிட்டு வந்தோம். 5 தொகுதிகளை புதிய நீதி கட்சி கேட்டிருக்கு. அது பாரதிய ஜனதா கூட பேசிட்டு முடிவெடுத்து சொல்கிறேன். ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் தான் போட்டிட்டு இந்த வாட்டி தனி சின்னத்தில் என்ன சின்னத்தில் போட்டிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்படுவோம். எஸ் நெல்சன், இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம ஒரு உத்தேசமான அதிமுக கூட்டணி பட்டியல் எடுத்திருக்கோம்ல, அதை ப்ளே பண்ணலாம். நம்ம அதிலிருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய சோர்சஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, இதில் ஒரு 4-5 முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர இது ரொம்ப பெரிய லெவலில் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எஸ், அதிமுக 156 போட்டிருக்கோம். புதிய நீதி கட்சி இப்போ அவர் பேசினவர் 5 சொன்னார், 2 தருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
புரட்சி பாரதம் 2, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 2 கொடுக்கலான்னு, இந்திய ஜனநாயக கட்சி அவங்களுக்கும் 2 ஒதுக்கப்படலான்னு, பசும்பொன் தேசிய கழகம் அவங்களுக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு கணிப்பு. பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாருக்கும் ஒரு இடங்கள். கூடுமான வரைக்கும் இவங்க வந்து இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவாங்க. எல்லாருக்குமே இரட்டை இலைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதுல ஏன் இந்த கேள்வி இந்த அந்த பட்டியலை ப்ளே பண்ணுங்க மனே. ஏன் நம்ம கேட்டோம்னா ஏசி சண்முகத்தோட புதிய நீதி கட்சி கடந்த 2024 மக்களவை தேர்தலில் அவங்க வந்து தாமரை சின்னத்துல போட்டியிடுறாங்க. அந்த கூட்டணியில இருந்தாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க, தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இந்த முறை பாஜக தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்லி இந்த சிறிய கட்சிகளை சொல்றாங்க. ஆனா இந்த சிறிய கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் தாமரையில போட்டிட்டதுல ஒரு லாஜிக் இருக்கு, பேரவை தேர்தலில் தாமரையில் போட்டியிட முடியாது, அதனால் நாங்கள் வந்து இரட்டையிலே போட்டிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏறக்குறைய இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட போகிற தொகுதிகள் என்னவோ, இந்த தொகுதிகள் எந்த எண்ணிக்கை இருந்தாலும் சரி, அந்த எண்ணிக்கை ஏறக்குறைய இரட்டையில தான் போட போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 160 தொகுதிகளில் நேரடியாக இரட்டையிலை களமிறங்குவதற்கும் மற்ற சிறு கட்சிகள் இரட்டையில இறங்குற என்ன சேர்த்தோம்னா ஒரு 175 வரைக்கும் வரலாம். எஸ், அந்த 3வது கார்டு போகலாம். இந்த இரட்டை இலை நேரடியாக இறங்குகிற கூட்டணி கட்சிகளை தவிர மீதம் இருக்கிற பெரிய கட்சிகள் இந்த 4 கட்சிகள் தான். இதில் பாஜகவுக்கு வந்து 27, 28, 29, 30 இந்த 4 நம்பர்லையும் ஒரு மியூசிக்கல் சேர் ஓடிட்டு இருக்கு. நாம இப்போ ரொம்ப அதிகபட்சமாகவே 30 அப்படின்னு போட்டிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க 18லிருந்து 20 அப்படிங்கிற நம்பர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. 18 அப்படிங்கிறது நாம இங்க ஃபிக்ஸ் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டணி பேசப்பட்டப்பவே அது ஓரளவுக்கு முடிவு ஆகி இருக்கும். இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் புதிதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது வரல அப்படின்னா இந்த நம்பர் நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம். இப்போதைக்கு உங்களுக்கு மினிமம் 18 இருக்குங்கிற உறுதிமொழி அடிப்படையில் சேர்த்திருக்காங்க. எக்ஸ் கார்டு ப்ளீஸ். அமமுக இந்த முறை நம்ம கிட்டேயே வந்து இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டிருக்கோம். நாங்கள் கட்சியினுடைய சின்னத்தையும் அங்கீகாரத்தையும் தக்க வைக்கணுங்கிறதுக்காக 12 வரைக்கும் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அமமுகவுக்கு 8லிருந்து 10 கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கடந்த 2021 6 தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க ஒன்றிலும் வெற்றி பெறலை. இந்த முறையுமே அவங்க இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு 4 தொகுதிகள் வரைக்கும் குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேசிய ஜனநாயக நம்பர்ஸ் திரும்ப போடலாம் அந்த டாலியை. அதிமுக நேரடியாக தனது கட்சி சின்னமாக 156 தொகுதிகளில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏசி சண்முகத்தோட புதிய நீதி கட்சி சென்னையில் பூவை மூர்த்தியோட ஜெகன் பேர் புரட்சி பாரதம் அவரோட கட்சிக்கு அவரும் 5 கேட்டிருந்தாரு, அவங்களுக்கும் 2. ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் 5 கேட்டிருந்தாங்க, அவருக்கும் 2. அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் அவர் இரட்டையில தான் நிற்க போறாரு. பாரிவேந்தரோட இந்திய ஜனநாயக கட்சி அவங்களும் 5 தொகுதிகளை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் 2 தொகுதிகள் இறக்கப்படலாம். அதே போல பசும்பொன் தேசிய கழகம் 2. அடுத்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாருமே ஏறக்குறைய அதிமுகவோடும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியும் பயணிக்கிறவர்கள்ங்கிறனால தத்தம் தொகுதிகளில் அவங்களுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கோ அங்கே இரட்டை இலை நிறுத்தப்படலாம். மொத்தமாக இரட்டை இலை இந்த நம்முடைய உத்தேச பட்டியல் படி 172லிருந்து 175 தொகுதிகள் வரைக்கும் இரட்டை இலை நேரடியாக களமிறங்க வாய்ப்பு இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் இந்த கூட்டணியில் நமக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்குன்னா, பாஜகவுக்கு 30, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 10, தமிழ் மாநில காங்கிரஸ் 4. இந்த நம்பர்ஸ் ஒருவேளை நம்ம போட்டிருக்கிறத விட குறைவாக இருந்தால் எடப்பாடியார் இந்த கூட்டணியை இறுக்கி பிடிச்சி நகர்த்தியிருக்கார் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். பாஜகவை கேட்டு சொல்வது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியாக பாஜக தான் டிக் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பொருள் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 இருந்த கட்சிகளுக்கு பாஜக தலைமை தாங்கியிருக்காங்க. அங்கே இருந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேற. இப்போ 2026 அதிமுகவோட தலைமை இருக்கிற போது அதிமுகவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேற. அதனால நான் பாஜகவிடம் கேட்டு சொல்றேன்னு சொன்ன ஏசி சண்முகத்தினுடைய வரிகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் பாஜகவோடு கலந்து ஆலோசித்து விட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேங்கிறதா புரிஞ்சுக்கலாங்கிறதா என்னோட ஐடியா. எஸ், நானும் அதே தான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்க என்டிஏ அப்படியே அதிமுக கூட வந்து இணைந்தனால பாமக மட்டும் எடப்பாடி முன்னிலையில் இணைந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி அந்த பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனை தொகுதிகள் அது எங்கே எப்படி அப்படின்றது முடிவாகணும் அப்படின்றது தான். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நினைக்கிறேன். இபிஎஸும் அமித்ஷாவும் நேரடியாக பேசி முடிவெடுக்கிற பட்சத்தில் கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை குழுவோட பணி என்ன அப்படின்ற கேள்வி தான் அடுத்த கேள்வி. இதுக்கு செல்வ பெருந்தகை பேசியிருக்காங்க, பார்க்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணி, டெல்லி கூட்டணி, எங்களது தமிழ்நாடு கூட்டணி.
டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற சித்தாந்த போர். டெல்லி என்ன நினைக்கிறதுன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்றை சிதைக்க வேண்டும் நினைக்கிறது. நாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தோழமை கட்சிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர வைக்க வேண்டும், எங்கும் தலைகுனிய விடக்கூடாது, இவருடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதை மீட்டெடுப்பதற்கும் தலைநிமிர வைப்பதற்கும் எங்களுடைய கூட்டணி, தலைகுனிய வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமையை டெல்லியில் அடகு வைப்பதற்கும் பாஜக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி. அவர் தான் அடிக்கடி சொல்லிட்டாங்களே பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணின்னு. இவர் எத்தனை முறை டெல்லி போனாலும் தேர்தலுக்கு பிறகு அது பாஜகவோடு இணைக்கப்படும் ஒரு கிளையா தான் இருக்கும். இபிஎஸும் அமித்ஷாவும் நேரடியாக பேசி முடிவெடுக்கும் பட்சத்தில் கட்சிகளின் பேச்சுவார்த்தை குழுவின் பணி என்ன? இதில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து 2 புது விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா 2025 இந்த கூட்டணி உருவான போது என்ன பேசப்பட்டதுன்னா, நாங்கள் 2024 பாஜக தனிச்சு நின்று 11% வாங்கியிருக்கோம், அதனால் 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை கேட்போம், இந்த மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. 40ன்னாங்க, 50ன்னாங்க, 60ன்னாங்க. ஆனால் இந்த முறை பேச்சுவார்த்தையினுடைய எந்த புள்ளியிலையுமே அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 40, 50, 60ங்கிற நம்பர்ஸ் எங்கேயுமே தென்படலை. ஆனால் அது 25, 30 நிற்கிறதுக்கான இன்னொரு சூட்சமம் ஒன்று இருக்குது. பாஜக தரப்பிடமிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையில் 2 இருக்குது. ஒன்று எண்ணிக்கை அதிகமாக கேட்பது, இன்னொன்று பாஜக தான் விரும்புகிற தொகுதிகளை கேட்கிறது. அதிமுக என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் தொகுதிகள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறத விட நீங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளாக நினைக்கிற தொகுதிகளை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 50 தொகுதி கேட்குறீங்க, அதில் வந்து 25 தான் உங்களோட நீங்கள் கேட்குறத கொடுக்க முடியும், நாங்கள் 25 கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்பரையே 25 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கெல்லாம் வலுவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த 25 தொகுதிகளை கேளுங்க அப்படின்னு. கடந்த 4.5 ஆண்டுகளாக எந்தெந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் பாஜக RSS அமைப்புகள் கீழ் லெவலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த தொகுதிகளை இந்த முறை கேட்டு பெறுவது, அது இல்லைன்னு தொகுதி இல்லைன்னு சொல்ல மறுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத மாதிரியான ஒரு சூழலை இந்த முறை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்காங்க. பாஜகவோட எண்ணிக்கை குறைவானாலும் பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியலுக்கு சாம்பிள்ஸாக ஒரு தொகுதிகளை கேட்டிருக்கிறாங்க. அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை குறைவாகவே இருந்தால் கூட தொகுதிகளை கண்டறிகிறதுல 2 கட்சிகளுடைய குழுக்களுக்குள்ளேயுமே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பேச்சுவார்த்தை குழுக்களோட பணி என்னங்கிறது வந்து டெல்லிக்கு அமித்ஷா பார்க்குறதுக்கு எடப்பாடி போயிருக்கிறதுங்கிறது வந்து நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பட் இந்த நம்பர் அப்படிங்கிறது 2 வகையான பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸில், ஒன்று அதிக தொகுதிகள் அல்லது பாஜக அவர்கள் விரும்புகிற தொகுதிகள், இந்த 2ல் எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது. 2வதாக இருக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜகவோட பிரதிநிதிகள் குழு உட்கார்ந்து அவங்களுக்குள்ள தொகுதிகளை வாங்கிக்கலாம். கடந்த 2021 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள்லையுமே ஒரு 95% வெற்றியை திமுக அடைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதியில் தான் மதுராந்தகம் நினைக்கிறேன் அதிமுக ஜெயிச்சாங்க. மற்ற எல்லா தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி. அடிப்படையில் சென்னை வந்து மெட்ராஸ் ஃபோர்ட் வந்து இந்த முறை அதிமுகவுக்கு அவ்வளவு உவப்பானதாக இல்லைங்கிறனால சென்னையோட சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கிறது, டெல்டாவோட சில கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கறதுன்னு ஒரு கம்பைண்டான ஒரு முயற்சிக்கு வந்திருக்கிறாங்க. டெல்டாவிலேயே வந்து கருப்பு முருகானந்த மாதிரியான பாஜக தலைவர்கள் ஏற்கனவே மக்களவைக்கு நின்றுருக்கிறாங்க. ஸோ அவங்க சட்டமன்ற தொகுதி வாரியாகவே கட்சி அங்கே ரெடி பண்ணியிருக்கிறனால அதிமுகவும் பாஜகவும் இந்த முறை வைஸ் வெர்சாவாக தங்கள் தொகுதிகளை மாற்றிக்கொள்வதற்கோ பாஜகவுக்கு வலுவான தொகுதிகளை அவங்க கொடுக்கறதுக்கோ சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை குழுவுக்கு பணியே இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாதுங்கிறதுக்காக சொன்னேன். எஸ், கண்டிப்பாக தலைவர்கள் எத்தனை இடங்கள் அப்படின்றத ஃபைனல் பண்ணால் களத்தில் தொகுதிகள் பேசுறதுல அவங்களுடைய பணி ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்னொன்று, இவங்க கொடுத்துருக்க அந்த அறிவுறுத்தல்கள் பேர்லையும் தலைவர்கள் எத்தனை இடங்கள் அப்படின்றத பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, செல்வ பெருந்தகை பேசுகிறப்ப சொன்னார், இந்த பேச்சுவார்த்தை குழுவோட பணி என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்கள் பேச்சுவார்த்தை குழு என்ன பண்ணுச்சு அப்படின்ற அளவுக்கு இங்கே பெருசாக விமர்சனங்களையோ இல்லை பூதத்தையோ கிளப்பி விடாமல் அவங்க அமைதியாக வேலையை பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, எத்தனை இடங்கள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்றப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2021க்கும் இப்போக்கும் அவங்க கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்ததோ இல்லை தொடர்ந்து 20,000க்கும் மேற்பட்ட நாங்கள் தெருமுனை கூட்டங்களை நடத்தியிருக்கோம், பல இடங்களில் பூத்துகளில் ஏஜென்ட்டுகளை போட்டு பலப்படுத்தியிருக்கோம். அதாவது காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணலை, அவங்க இதுக்கு டிசர்விங்கே இல்லைன்னு பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாஜக களத்தில் தொடர்ந்து வேலையை பார்த்துருக்காங்க. அவங்க கட்சிகளை வலுப்படுத்துவதற்கு அப்போ அண்ணாமலை தலைமையிலும் சரி இப்போவும் சரி தொடர்ந்து அவங்க களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிஜேபி நம்ம குறிப்பிட்ட மாதிரி அந்த 30 அப்படின்ற நம்பருக்கு டிசர்விங்கான அவங்க
அவங்க டிசர்விங்காக தான் அவங்களுடைய பணிகளை செஞ்சுருக்காங்க. இன்னொன்று பாமகவும் வந்து அவங்களுக்கான கிரவுண்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். டிடிவி 2021 கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை போடுற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்பையும் விட்டாலும் தனித்து நிற்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் தான் அமமுக எல்லா தொகுதிகள்லையும் களத்தில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 10 இடங்கள் அப்படின்றது கொடுக்கப்படலாமா இல்லை குறைக்கணுமா அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை எடப்பாடி அவர்களும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையிலே அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் பார்க்குறப்ப அங்கே 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு 3%, 4% வச்சுருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அந்தளவு பலமாக இருக்காங்க. அதனால் இந்த 4-5 கட்சிகள் சேர்ந்தாலே அங்கே என்ன சதவிகிதம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதோ அதை விட இங்கே பலமாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதன் அடிப்படையிலேயே இடங்கள் வழங்கப்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் அதிகமாக அப்படின்றத தாண்டி வெற்றி வாய்ப்பு, அந்த வின்னபிலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அந்த இடங்களை கொடுத்து முடிஞ்ச மட்டும் வெற்றியை உறுதி செய்வதற்கான வேட்பாளர்களையும் அந்த கூட்டணி கட்சிக்கான இடங்களும் ரொம்ப கால்குலேட்டிவாக ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். அடுத்து போயிடலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். முன்கூட்டியே வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்டிஏவோட திட்டம் திமுகவுக்கு சாதகமாக மாறாதா? அவங்க எப்போ வெளியிட போகிறாங்கன்னு இன்னும் சொல்லலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து வேட்பாளர் பட்டியலில் அவங்களுடைய தொகுதி பங்கீடு பொதுவாகவே அதிமுக இந்த களப்பணிகளில் தேர்தல்களில் ஃபர்ஸ்ட் கால் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஜெயலலிதா இருக்கிற போது கூட்டணி பேச்சுவார்த்தையாகட்டும், தொகுதி பங்கீடாகட்டும், வேட்பாளர்களை கண்டறியறதாகட்டும், வேட்பாளர்களை அறிவிக்கிறதாகட்டும் முதல்ல அறிவித்து அவங்க நேராக களத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று, யார் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து ஊடகங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வாக்காளர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கட்சி நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, அதிமுகவில் இருக்கிற ஆட்களுக்கு ரேண்டமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற பட்டியல் எல்லா கட்சிகளோட பட்டியலும் எல்லார்கிட்டையும் இருக்கும். கடைசி நேரத்தில் டிக்காக போகிற 1-2 மாற்றத்திற்கு உள்ளாக போகிற 1-2 தவிர ஏறக்குறைய எல்லா விஷயங்களும் கட்சிகளுக்கு தெரியுங்கிறனால இதில் முன்கூட்டியே வெளியிடுறதுங்கிறது திமுகவுக்கு சாதகம், அதிமுகவுக்கு பின்னாடி அந்த பொருளில் எனக்கு அது பிடிபடலை. தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்களும் கூட்டணிகளுக்கு விட்டு கொடுக்குற தொகுதிகளும் தான் ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இது ஒரு திமுகவுக்கு சாதகமாக பாதகம்ங்கிறதுனால இல்லை. அதிமுக தேச ஜனநாயக கூட்டணி எப்போவுமே பொதுவாக தேர்தலில் அவங்க முன்னாடி போவாங்க அப்படிங்கிறனால அது எப்படி திமுகவுக்கு சாதகமாக மாறும்னு எனக்கு தெரியல. எஸ், அதிமுக பொறுத்த வரைக்கும் சென்ற முறையும் எடப்பாடி அவர்கள் அந்த வேட்பாளர் பட்டியல் முன்னமே தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம், 2001 வந்து திமுக, பாஜக, மதிமுக அந்த தொகுதி பங்கீடு இறுதி வரைக்கும் இழுபறியாகவே இருந்தது. மதிமுக கேட்கக்கூடிய இடங்களை திமுக கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வெளியேறி அனைத்து தொகுதிகள்லையும் தனித்துனாங்க. ஆனால் பாஜக மட்டும் எங்களுடைய நண்பன் அப்படின்ற அடிப்படையில் அவங்க போட்டியிடுற இடங்களை தவிர்த்துட்டு திமுக எங்கெல்லாம் போட்டியிட்டுச்சோ அங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்தி கிட்டத்தட்ட 271 இடங்களில் மதிமுக போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடுமையான சேதம் திமுகவுக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவர் அங்கே கூட்டணியில் 4 தொகுதிகள் வாங்கியிருக்காரு, அதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இங்கே அதிமுக பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் அது எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி களத்தில் ஏற்கனவே தயாராக அவங்க களப்பணிகளை ஏற்கனவே துவங்கி இருப்பாங்க. அதன் அடிப்படையில் வேட்பாளர்களுடைய பெயர்களை அறிவிக்கிறதுல எந்த சுணக்கமும் இருக்காது. சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னாலும் கூட அவங்களையும் சமாதானப்படுத்தி களப்பணிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய திமுக களத்தில் என்னெல்லாம் வேலையை பார்த்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் போய் மக்கள் கிட்ட பேசுறது மூலமா இன்னுமே அதை வந்து அவங்க ஈடுகட்டி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற பார்வையில் நான் அதை அணுகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். திமுக அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டுறதுனால புதிய கட்சிகள் இணையும் வாய்ப்பு குறைகிறதா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெருசாக வெளியே கட்சிகள் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இது ஏறக்குறைய 2 கூட்டணியுமே சீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுகவில் யார் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தாலும் அறிவிக்கப்பட்ட பிறகு ஐயோ நம்மளோட பலமான வேட்பாளர் அப்படிங்கிற காரணத்துக்காக 2 கூட்டணிகள்லையுமே தேர்தல்களில் பெரிதாக வேட்பாளர்கள் மாற்றப்பட்டதில்லை. இப்போ நீங்கள் தென்காசி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இசை சுப்பையா தான் பிரபலமான ஆள், தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்கிறாள். அவர் அதிமுகவில் இருக்கார், அமமுகவில் இருக்காராங்கிறத நமக்கு சந்தேகமே தவிர அங்கே கட்சிகளில் மாறுகிற போது தவிர ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த வேட்பாளர்கள்னு நினைக்கிறவங்க அவங்க பூஸ்லி படித்து பரிசு பொருட்களோட ஏறக்குறைய அவங்க ஃபோட்டோவோடலாம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுக 2 கூட்டணியும் ஏறக்குறைய இன்னும் ஓரிரு நாளில், இன்னும் சொல்ல போனால் இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே அது இறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத நமக்கு தோணுது. இன்னைக்கு நம்ம 2 தலைப்புகளை பார்த்துருக்கிறோம். ஒரே தலைப்பு தான், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போகிறது, தொகுதி பங்கீட்டுக்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வதன் பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன, இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். டெல்லிக்கு போயிருக்கிற எடப்பாடி பழனிசாமி நமக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.